இன்றைக்கி கிறிஸ்பியான காலிஃப்ளவர் சில்லி தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் மஞ்சத்தூள், உப்பு, எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சுடுதண்ணீர் போட்டு எடுத்து வச்சாச்சு. அதுக்கு மேரினேட் பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவரு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்திட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் பதத்துக்கு வந்து நல்லா கலந்து வச்சாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ இதில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காலிஃப்ளவர்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா பக்கம் வந்து இந்த மசாலா வந்து படுற மாதிரி நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம நல்லா எண்ணெய் சூடாக்கிட்டு மிதமான சூட்டில் போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா கிறிஸ்பியான காலிஃப்ளவர் சில்லி வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள் எண்ணெயில் வந்து அந்த மசாலா வந்து கரையவே கரையாது, உதிராமல் இருக்கும். இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இப்போ செகண்ட் பேட்ச் நம்ம போட்டு எடுத்துடலாம். ஃபஸ்ட் பேட்ச் போட்டாச்சு. செகண்ட் பேட்ச் போடும்போது எண்ணெய் பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா நீட்டாக இருக்குது. இதே மாதிரி கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும்